கோழி நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வரலான்னு போனோங்க. நாங்கள் எப்போவுமே அந்த கடையில் தான் எடுக்கிறதுங்க. அப்புறம் போய் ஒரு கோழி பிடிச்சி நாட்டுக்கோழி பிடிச்சோம். இன்றைக்கி நோம்பினால சரி நாட்டுக்கோழி ஞாயிற்றுக்கிழமை வேறு பிடிக்கலான்ட்டு போனோம். போய் ஒரு கோழியை எடுத்து கொடுத்தோம். வெயிட் போட்டு கொடுத்து அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு வீடியோ பிடிச்சிட்டோங்க. எப்போவுமே அந்த கடையில் தான் எடுப்போம் நாங்கள். நல்லா நீட்டாக கழுவி கொடுப்பாங்க. கழுவி மஞ்சத்தூளெல்லாம் போட்டு சுட்டு மஞ்சத்தூளெல்லாம் போட்டு நல்லா கழுவி க்ளீனாக கொடுப்பாங்கங்க. கடையும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அவங்க செய்கிற வேலையும் நீட்டாக இருக்குங்க. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. முட்டை கூட கிடைக்குதுங்க. ஃப்ரெஷ் முட்டை நல்லா இருக்குது. இங்கே தான் வாங்கிட்டு போவோம் நாங்கள். நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க. சிக்கு அது அதில் இல்லை இல்லை அதில் கட் ಮಾಡಿ ಬಾತ್ಕೋಳಿ ಇಲ್ಲಿ ನೀವು ತರ್ತೀರಾ? ಹೌದಾ? ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ತಂದ್ರಿ ಅದನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿದ್ದೀವಿ. அப்படியே வாங்கிட்டு வர்ற வழியில் சரி பால் வாங்கலான்ட்டு பார்த்தா பால் கடை மூடி இருந்ததுங்க. பால் எப்போவுமே அந்த கடையில் தான் பால் தயிரெல்லாம் வாங்குவோம். எல்லாமே அங்கே கிடைக்குங்க. ஸ்வீட்லேருந்து எல்லா பால் ஐட்டம் எல்லாமே கிடைக்குங்க. இங்கேயே எது வேணுனாலும் அங்கே தான் இந்த பேடா, மங்களூர் பேடா, தூத் பீடா, தார்வாடு பேடா எல்லாமே இருக்குங்க. வெல்லத்தில் செஞ்சது, சர்க்கரையில் செஞ்சது, எல்லா பால் ஐட்டமில் செஞ்சது எல்லாமே இருக்குங்க அந்த கடையில். அது கொஞ்சம் மூடி இருந்தாங்க, அதனால் பால் வாங்கலை. அப்புறமா போய் வாங்கிட்டு வந்தேங்க. அப்புறம் வர வழியில் ரிலையன்ஸ் கடை இருக்குதுங்க. அங்கே தான் நாங்கள் எப்பவும் சாமான் வாங்குவோம். எல்லா காய்கறிகள் எல்லாம் பரவாயில்லையா, நல்லா விலையில் கொடுப்பாங்க, கம்மி விலையில். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. அங்கே தான் பழங்க, காய்கறிங்க எல்லாம் வாங்குவோம். இங்கே தான் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வருவோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் ஒரு பீஸா கடை இருக்குதுங்க. எல்லா ஐட்டமும் இருக்குதுங்க. போகிற வழியில் வர்ற வழியில் எல்லாமே இருக்குதுங்க. எது வேணும் வாங்கிக்கலாம். ஒரே நடையில் போயிட்டு வந்துடலாம். இங்கே லைனாக இருக்கும். பீஸா கடை இருக்குது, பேங்க் இருக்குது, திரும்ப ஒரு காய்கறி கடை இருக்குதுங்க.
அப்புறம் வரும்போது பார்த்தா லைனாக ஃபுல்லு ரோட்டு மேலே லைனாக கடை தள்ளு வண்டியில் இந்த பழ ஐட்டம் எல்லாமே வச்சுருப்பாங்கங்க. இன்றைக்கி கொஞ்சம் சகாயமாகவே இருந்துச்சுங்க. ட்ராகன் ஃப்ரூட் 100 ரூபா போட்டிருந்தாங்கங்க. அப்புறம் இது சப்போட்டா 120 போட்டிருந்தாங்க. நாங்கள் நேற்றே போய் வாங்கிட்டு வந்துட்டோம், அதனால் இன்றைக்கி வாங்கலை, நிறுத்தலை, அப்படியே வந்துட்டோம் வண்டியில். கோயில் இருக்குதுங்க உள்ள, எல்லாம் ஃபுல்லு லைனாக மாம்பழம் எது வேணும், பப்பாயா கூட 100 ரூபாய்க்கு 3 கிலோ போட்டிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேங்க. வந்து அப்புறம் இட்லி, நாட்டுக்கோழி குழம்பு அந்த மாதிரி செஞ்சு எல்லாம் லைவில் போட்டேங்க. அடுத்தது வீடியோ லைவில் பாருங்கள். இப்போ இதை வீடியோவை போடுறோம். அடுத்தது லைவில் வீட்டிலையே வீட்டில் கொண்டு வந்து நாங்கள் சிக்கன் எல்லாம் எப்படி சமைக்கணும், எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு லைவில் போட்டோங்க. அது கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் பாருங்கள்.